இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமக்குள் ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. Brethren, if a man be overtaken in a fault, ye which are spiritual, restore such an one in the spirit of meekness, considering thyself, lest thou also be tempted. Galatians chapter 6 verse 1. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு தவறு செய்து ஒரு குற்றவாளியாக அகப்பட்டு கொண்டால் ஆவியானவராலே நடத்தப்படுகிற நாம் ஒரு சாந்த குணத்தோட அவர்களை அணுக வேண்டும். அவங்கள குற்றம் சாட்டாமல் அவங்கள சீர்பொருந்த மறுபடியுமாக அவங்க பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு முக்கியமான காரியம், நாம விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கூறுகிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நமக்குள் ஆவியானவர் இருக்கிறாரா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இந்த சமீப நாட்கள்ல யாரெல்லாம் யூடியூப் பாக்குறோமோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரரை பத்தி தான் அநேக வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையா அது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரை குறித்து அநேகர் ஏதோ பபுல்கம வாயில போட்டு மென்னு துப்புற அளவுக்கு அவ்வளோ மோசமா அவரை பத்தி பேசுறாங்க. இந்த பேசுறதுல அநேகரை குறித்து நம்ம அவங்க ஊழியத்தை குறிச்சோ அவங்க ஏதோ மெசேஜ் கொடுத்தோ ஒரு வீடியோ கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்படுகிற அந்த ஊழியக்காரரை பத்தி அவ்வளோ வீடியோ அந்த ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் சரி, அவர் மேல் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்ளுவாரு. நமக்கு அதுல நம்மளோட பிசினஸ் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்தவன் என்ன செய்யறான், அடுத்தவன் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு தான் பாக்குறோம். ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு குற்றம் நம்ம மேல சாட்டப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு 1000 ரீசன் சொல்லுவோம். இதனாலதான் பிரதர், இந்த ரீசன்னால நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைடு நியாயம் சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம பேசுவோம். அதே காரியத்தை இன்னொருத்தர் செஞ்சா 1000 தான் இருந்தாலும் அவர் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ஈஸியா அவர் மேல குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரர்களே, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குற்றம், அவர் எந்த குற்றம்னு மென்ஷன் பண்ணல, ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டு உங்ககிட்ட பிடிபட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், அந்த வார்த்தையை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாந்த குணத்தோட அவங்களை என்ன பண்ணணுமா, சீர் பொருந்த பண்ணணும். அப்படியானால் நான் இன்னைக்கு என் பக்கத்துல ஒருத்தர் தவறு செஞ்சு ஒரு குற்றம் செஞ்சு மாட்டுறாரு, எனக்கு அந்த காரியம் தெரிய வருது, நான் அவர் மேல பயங்கரமா கோவப்பட்டுட்டேன், அவரை தகாத வார்த்தையால நான் திட்டேன் அப்படின்னா எனக்குள்ள ஆவியார் இருக்கிறார் அர்த்தமா? கிடையாது. இங்க சொல்லி இருக்கு, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த குணத்தோட சாந்தமாய் அதை டீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் ஆவியானோருடைய கனிகளில் ஒன்று சாந்த குணம். ஒருவேளை ஆவியானோர் எனக்குள்ள இருந்தா நான் சாந்த குணத்தோட அந்த குற்றம் சாட்டப்படுகிற நபரை டீல் பண்ணுவேன். நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய தேவன் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர். அப்போ அவர் மாதிரி நான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள வெறுக்க முடியாது, அவங்கள நியாயம் தீர்க்க முடியாது. மாறாக அவங்கள ரீபில்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். தேவனிடத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு மெயின் காரியத்தை அடுத்தது சொல்றாரு. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ அடுத்தவன் எப்படி நடக்கிறான், எந்த ஸ்டெப் எங்க வைக்கிறான், எப்போ கீழே விழுறான்னு நம்ம அவன் காலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரத்துல பள்ளம் மேட்டுல இடறி நம்ம கீழே விழுந்துருவோம்.
தெளிவா இங்க எழுதுறாரு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு கவனமா இரு அப்படின்னு. அப்படியானால் நான் எனக்குள்ளாக ஆவியானவரை வைத்திருக்கும் போது அவர் என்னை எச்சரிப்பார், அநேக காரியங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். சோ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தி செல்லும் போது நான் யாரையும் குற்றம் தீர்க்க மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். மாறாக அவர்களுக்காய் ஜெபிப்பேன், அவர்களுக்காய் பேசுவேன், அவங்களுக்கு தோள் கொடுத்து மறுபடியுமாய் அவங்கள ரீபில்ட் பண்ணுவேன். இன்னொரு மெயினான விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருப்பார், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே ஒடுக்கிக் கொண்டேன். அதைத்தான் இங்க சொல்றாரு, தடிக்கு விழாதபடிக்கு நாம விழுந்துடக்கூடாது. ஓ, இந்த பாவம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னா அதே பாவத்தை செஞ்சிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம பேசுகிற காரியம், நாம் பிரசங்கிக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னாலே கடைபிடிக்கப்படுகிறதா? இதுல நம்ம தெளிவா இருக்கணும். நாம் எப்போது எதை பிரசங்கிக்கிறோமோ அதை நம்ம வாழ்விலே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க யாரை பார்த்தியும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது தகப்பனே. சில தவறுகள் சிலர் செய்யலாம், நாங்கள் அதற்காக அவங்கள நியாயம் தீர்க்காதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, அவங்களுக்காக நாங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க. மறுபடியும் அவங்கள திரும்ப கட்டுறதுல எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்ய ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தடுமாறி விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரே எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.